Hi friends, welcome to Access Infotech YouTube channel. நமக்கு ஒரு லேப்டாப் வந்திருக்கு Lenovo 4125 கவர்மெண்ட் லேப்டாப். கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நோ பவரான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடாப்டர் பிளக்இன் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இந்த லேப்டாப் வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அதில் நிறைய இஷ்யூஸ் நிறைய லேப்டாப் சப்ளை இருக்கனால நிறைய வரும். பிளக்இன் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் காட்டுது. பிளக்இன் பண்ணும்போது ஆம்ஸ் ஹையாக எடுத்துக்குது. அப்போனா ஆஸ் யூஷுவல் 90 நோட் லைனில் ஏதாவது ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி லேப்டாப் ஃபுல்லாக பிரிச்சுட்டு பார்ப்போம் என்னென்னு உள்ள எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஃபுல் கிட்டாக நமக்கு வர போகும்போது நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது. ஆக்சுவலாக அதிகமான டைம் வந்து ஓப்பன் பண்ணுறதுல ஸ்பெண்ட் ஆகுது. சரி ஓகே, போர்டை பிரிச்சாச்சு. இப்போ தனியாக போர்டை எடுத்துக்கலாம். போர்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் வந்து எந்த லைனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த போர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்திருக்கும். எல்லா சர்வீஸ் டெக்னீஷியனுக்கும் அது நிறைய வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய போர்ட்ஸ் வரும் இது. சரி ஓகே, இதோட இம்பிடன்ஸ் வேல்யூ இங்கே எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம எல்லா காயிலையும் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் செக் பண்ணியாச்சு. இம்பிடன்ஸ் வேல்யூ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆரம்பிக்கலாம். ஷார்ட் காட்டுற மாதிரி தெரியுது எல்லா இடத்துலையுமே. நம்ம எல்லா செக்ஷனும் ஒரு பார்க்குறோம். ஷார்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஃபிட் ஆகுதா அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டர் மேலே லைட்டாக டவுட் இருக்குது. அந்த அந்த சரௌண்டிங் கூட ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பேர்ன் ஆகிருக்க மாதிரி இருக்குது. அந்த கெப்பாசிட்டர் ஒரு தடவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஷார்ட் ரிலீஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். அது வந்து 5 வோல்ட் லைன் ஸ்டாண்ட் பை லைன் இருக்குல்ல அதில். அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது நமக்கு வந்து அதே மாதிரி கண்டிஷனில் எதுவும் பல்ஜ் ஆகிருக்கு அவங்க பார்த்துருவோம் ஒரு தடவை. பார்த்தவரை இதுவரை எதுவுமே இல்லை. அந்த ஒரு கெப்பாசிட்டர் மேலே மட்டும் டவுட் இருக்குது எனக்கு. அதை நான் வந்து ஃபிசிக்கலாக தான் பார்த்து இது பண்ணியிருக்கேன், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி ஓப்பன் பார்க்கல. நம்ம வந்து எப்போதுமே போர்ட்ஸ் யூஸ் பண்ணல. பேசிக்காக வந்து இன்ஜெக்ட் பண்ண டேட்டா போகக்கூடாது. ஃபிசிக்கலாகவே தெரியும் நமக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க போகும்போது. அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு அதில் ஸ்டெப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதிலே சால்வ் ஆகிடுச்சிங்கன்னா வெரி குட். ஓகே, அந்த கெப்பாசிட்டர் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிமூவ் பண்ண போகிற காம்பனன்ட் வந்து எது பக்கத்தில் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோங்க. சால்ட் லைன் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் நமக்கு ஃபஸ்ட்டு. இப்போ ஷார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா இல்லை, ஷார்ட் ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக இன்னும் ஷார்ட் இருக்குது. எதுவும் காம்பனண்ட் வந்து ஷார்ட் இருக்குங்கிறத எடுத்து பார்க்கணும். எப்போதுமே நம்ம வந்து நம்ம தான் அதை சஸ்பெக்ட் பண்ணதை ரிமூவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒன்று ஆன் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து வேறு பிரச்சனை இருக்கிறதையும் பார்த்துக்கணும். ஸ்டில் ஷார்ட் அவைலபிள் இருக்குது. ஆனால் வேறு எந்த கெப்பாசிட்டரும் ஷார்ட்டாக இருக்க மாதிரி தெரியல ஃபிசிக்கலாக பார்க்கல. நம்ம வந்து இந்த மாஸ்பெட்டை செக் பண்ணி பார்ப்போம். மாஸ்பெட்டில் எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ மாஸ்பெட் ஷார்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. லோவர் மாஸ்பெட் வந்து நமக்கு ஷார்ட்டாக இருக்க போகும்போது அதெல்லாம் கிரவுண்டில் வந்து த்ரூ பண்ணி விட்டுரும். அதனாலே நமக்கு வந்து ஷார்ட்டு டேட்டா 90 நோட்டில் இருக்கும். மாஸ்பெட் வந்து ஃபிசிக்கலாக பார்க்க நல்லா இருக்குது. பட் வந்து அதுலேயும் கண்டினியூட்டி வரனால நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டா மாற்றி தான் பார்க்குறோம். ஸ்க்ராப் போர்டு ஒன்று இருக்குது. நம்ம 60 மாஸ்பெட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ராப் போர்டு வந்து ரொம்ப மேண்டேட்ரி அந்த மாடலுக்கு. இதில் வந்து ஸ்கெமேட்டிக்கும் கிடைக்காது. இந்த மாடலுக்கு நமக்கு அவைலபிள் இல்லை. நம்மளோட அனுபவத்தில் மட்டும்தான் அந்த 4125 நம்ம வந்து 4115 4125 பண்ண முடியும். அதே மாஸ்பெட் கிடைச்சிருக்கு வேற ஒரு ஸ்க்ராப் போர்டில். அதை ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் கண்டினியூ ஆகுது. அந்த ஷார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு செக் பண்ணி நம்ம வந்து காம்பனண்டோடைய பார்ட் நம்பரை பர்ஃபெக்டாக பார்த்துட்டு எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லாட்டா ஈக்குவலோட நமக்கு தெரிஞ்சு நமக்கு அதை பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். எனக்கு வந்து மாஸ்பெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பார்ட் நம்பர் கிடச்சிருச்சு எனக்கு. அந்த மாஸ்பெட்டை வந்து நம்ம ஸ்க்ராப் போர்டில் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஸ்க்ராப் போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஏன்னா எல்லா காம்பனும் நம்ம வந்து வாங்க முடியாது, மார்க்கெட்டில் கிடைக்காது. ஸ்க்ராப் போர்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அதை ரிமூவ் பண்ணிச்சு. இப்போ நம்ம வந்து அதை அந்த போர்டில் ரீப்ளேஸ் பண்ணுவோம்.
ரீப்ளேஸ் பண்ணி இன்கேஸ் ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா போர்டு ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். அந்த கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம போர்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சர்வீஸ் பண்ண போர்டில் உள்ள மாஸ்பெட்டை ரிமூவ் பண்ணலை, சும்மா ஆன் போர்ட்லேயே நம்ம செக் பண்ணியிருக்கோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த எடுத்து வச்சிருக்க மாஸ்பெட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போதான் எடுத்து வைக்க போகும்போது நம்ம ரெண்டு இடத்துல வச்சுக்கணும். அதில் நம்ம வந்து நிறைய பேர் நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ண அதே மாஸ்பெட்டையோ இல்லை அதே கெப்பாசிட்டர் திரும்ப தூக்கி வச்சிருவோம். நம்ம கண்ணு கட்ட தெரியணும் எங்கே வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம ரீப்ளேஸ் பண்ணது எங்கே இருக்குது, நம்ம எடுத்துருக்கிறது டிப்பு எங்கே இருக்குங்கிறது. சரி, ஓகே. இதை வந்து நம்ம அப்படி நம்ம இல்லாட்டா நம்ம திரும்ப ரீவொர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு சில நேரத்தில் நம்ம மாற்றி ரெடி ஆகல அப்படின்ட்டு. சரி, ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த 2 காலம் இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்படி தான் வைப்பேன். பிரித்து வச்சா தான் நமக்கு வந்து நம்ம மைண்டில் இருக்கும். சரி, இங்கே இருக்கிறது வந்து நல்ல இது, இங்கே இருக்கிறது டிஃபெக்டிவ் அப்படின்னு. ரீப்ளேஸ் பண்ணி இன்கேஸ் நமக்கு வந்து ஷார்ட் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சர்வீஸில் வந்து நமக்கு வந்து காம்பனன்ட்ஸை மாற்றுறது ரொம்ப ஈஸி. பட் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம்ல, இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாகவே பார்த்து ஐடென்டிஃபை கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சீக்கிரம் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து எக்யூப்மெண்ட் ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிலே ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சர்வீஸும் முடிக்கிறது லேட்டாகவும் அதிகமான சர்வீஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுபவம் மட்டும் தான் கொடுக்கும். நம்மளால வந்து எவ்வளோ படித்தாலும் நமக்கு வந்து அனுபவம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். எவ்வளோ படித்தாலும் பத்தாது. இந்த பிசினஸ் ஃபீல்டில் வந்து இதுவும் கடல் மாதிரி. ஒவ்வொரு நாளைக்கு புது புது இஷ்யூ, சேம் ப்ராப்ளம் இருக்காது, அந்த வேறு ப்ராப்ளம் இருக்கும். அந்த அதே ஸ்கிராப் போர்ட்லேருந்து நான் வந்து அந்த ரிமூவ் பண்ண கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அதை ரிமூவ் பண்ணியிருக்கோம்ல, ஸ்கிராப் போர்டில் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அதே லொக்கேஷனில் உள்ள கெப்பாசிட்டர் அப்படின்னா நமக்கு வந்து அந்த போர்டு ஆசிரியஸ் இந்த கண்டிஷன் ஆகிடும். பட் ரெடி ஆகிருக்கு. நம்ம வந்து 2 காம்பனண்ட்டை மாற்றிருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, அனுபவத்தில் சொல்கிறேன் அதை. அதனால தான் நான் வந்து கான்ஃபிடண்டாக அந்த கெப்பாசிட்டர் வந்து வச்சுட்டு அப்புறம் செக் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் கெப்பாசிட்டர் வச்சு மறந்துடணும் ஒரு சில நேரத்தில். நம்ம வந்து ஃபைனலாக அவுட்புட் வந்துருச்சு கொஞ்சம் சந்தோஷத்தில் நம்ம வந்து கெப்பாசிட்டர் வைக்க மறந்துடுவோம் ஒரு சில நேரத்தில். இப்போ நம்ம மல்டிமீட்டர் செக் பண்ணுவோம், அது ஷார்ட் ரிலீஸ் ஆயிருக்கா இல்லை ஸ்டில் வந்து அது வந்து ஷார்ட் இருக்கா அப்படின்ட்டு. எப்போதுமே நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டியது பண்ணதோட உடனே பிளக்இன் பண்ணக்கூடாது. நம்ம மல்டிமீட்டர் செக் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுத்து பிளக்இன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மேலே பிளக்இன் பண்ணி தேவையில்லாத இஷ்யூ கொண்டு வரக்கூடாது. ஓகே, நல்ல இம்பிடன்ஸ் வெளியே ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளக்இன் பண்ணி பார்க்கலாம். அங்கே வந்து டிசி மிஷின் என்ன காட்டுது வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ சஸ்பெக்ட் பண்ணபடி 2 காம்பனண்ட் இஷ்யூ வந்திருக்கு. ஒன்று கெப்பாசிட்டர் வந்து, இன்னொன்று வந்து மாஸ்பெட்டு. இது ஏஎம்டி போர்டு. அதனால் வந்து நம்ம வந்து ஹீட்டிங் வச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்து ஆன் பண்ணி பார்க்கணும். நல்லா ஓவர் ஹீட்டு இதாகும். அதுக்கு ஹீட் சிங்க் பேஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எப்போதுமே வந்து தேவையில்லாத காம்பனண்ட்டில் படக்கூடாது. அது கண்டெய்னர் கொடுக்கலாம். அந்த சிப்பில் மட்டும் மேலே இருக்க அந்த கிளாஸ் சிப் இருக்கும்ல, அதில் மட்டும் படுற மாதிரி வைக்கணும். அதை ஏஎம்டியில் சுற்றி கெப்பாசிட்டர் எல்லாமே இருக்கும் ப்ராசஸர்லேயே. அதை வச்சுட்டு அது மேலே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹீட்டிங் நம்ம மேலே தூக்கி வச்சு டைட் வச்சிட்டோம் அப்படின்னா அது இதாகிடும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அதிகமான ஹீட்டிங் பேஸ்ட் வச்சா ஹீட் நல்ல எடுத்து கொடுக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அளவுக்கு அதிகமாக வச்சாலும் அது வந்து ஒழுங்கு வேலை செய்யாது. அது வந்து தேவையில்லாமல் மற்ற காம்பனண்ட்டில் போய் கொட்டு அதை ஷார்ட் ஆக்கி விட்டுரும் ஒரு சில நேரத்தில். அதனால் வந்து எப்போதுமே ஹீட்டிங் பேஸ்ட்டை வந்து ரொம்ப தேவையான அளவு மட்டும் தான் வைக்கணும். தேவை கம்மியாக கூடாது, தேவைக்கு அதிகமாக கூடாது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து ஹீட்டிங் ஃபேன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். வந்து ஃபுல் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஷார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக ஆனாவும் தெரியும். நம்ம டிசியில் ஒரு செக் பண்ண அவசியம் இல்லை. தேவையான அத்தியாவசியமான காம்பனண்ட்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். போர்ட் ரெடி ஆயிடுச்சு. அது 100% கான்ஃபிடென்ட். இன்டெல் தான் நான் வந்து இவ்வளோ இது பண்ண மாட்டேன். வெறும் போர்டை ப்ராசஸர் வீட்டில் விட மாட்டேன், வச்சு போட்டு பார்த்துருவேன். இப்போ இதுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் பார்க்குறேன். உடனே ஆஃப் ஆயிடும். அது எதனால ஆஃப் சொல்ல முடியாது. ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த கொஞ்சம் டைம் நமக்கு வேணும். அதனால தான் இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது. டிசியில் ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணி ப்ளக்இன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்.
ஓகே, ரீடிங் ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டாண்ட் பை, ஷார்ட் இல்லை, ஷார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. போர்டு ஆன் ஆகிடும். போர்டு ப்ராப்பராக ஸ்டாண்ட் பை எடுக்குது. ஒரு ஆன் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து நம்ம ஏஎம்டி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கணும். இதில் கீபோர்டில் தான் கனெக்ஷன் இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போர்டு ஆன் ஆகிடுச்சு. கான்செப்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ போர்டு ஆன் ஆகிடுச்சு ப்ராப்பராக. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, போர்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே இங்கேயே பார்க்கலாம் கீபோர்டு யூஸ் பண்ணி. பட் வந்து அவங்களும் ஆன் ஆகி தெரியும். இதெல்லாம் டிஸ்பிளே இஷ்யூ வராதனால நம்ம எக்ஸ்டர்னலில் பார்க்கல. டேரெக்டாக போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிட் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து கிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபுல் கிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால எல்லாத்தையும் நான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர் மட்டும் இருக்கட்டும். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து போர்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் அந்த கிட்டில் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போர்டு வந்து நம்ம சர்வீஸ் பார்த்து ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த கிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது பெரிய வேலை. நமக்கு வந்து போர்டு மேலே சர்வீஸ் பார்க்குறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பேசிக்கான இருக்கனால வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கடுப்பாகும் ஓப்பனாக சொன்னால். ஆனால் ஒரு வழி இல்லையே, நம்ம கிட்டை ஃபிக்ஸ் பண்ணி தானே கொடுத்தோம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நிறைய டீலர்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறது இல்லை. அது போர்டை கொடுத்துறாங்க, போர்டு ரெடி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. பட் எந்த கஸ்டமர்கிட்ட வரப்போ தான் பண்ண முடியும். நான் வந்து ஆன் பண்ணுற ஸ்டேஜில் எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஹார்ட் டிஸ்க்கு அதில் போட் பண்ணி ஓஎஸ்க்கு பார்த்துடலாம். நம்ம ஒரு அடிஷனாக ஒரே ஒரு யூஎஸ்பி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் 4125 எப்போதுமே அது வரும். அது ஒரே ஒரு கேபிள், அது ஒரு யூஎஸ்பி மட்டும்தான் இங்கே இருக்கும். காம்பனன்ட்ஸ் மிஸ் ஆகிடாம மாட்டிடணும். அந்த இடத்துல திரும்ப ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி திரும்ப நம்ம மாற்ற மாதிரி ஆகிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் மிஸ் பண்ணல. எல்லா காம்பனண்ட்டையும் மாற்றிட்டேன்னா இப்போ பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி டிஸ்பிளே பார்த்துட்டு கஸ்டமர் நம்ம கொடுத்துடலாம். ஒரு ஹாஃப் டே டெஸ்டிங் வச்சுக்கலாம். எதுவும் திரும்ப ஷார்ட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஒரு லோடு கொடுத்துட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். எப்போதுமே இந்த மாதிரி இஷ்யூ வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆக நமக்கு ஓப்பனாக தெரியும். வேறு சில இஷ்யூஸ் இருக்குது. அப்நார்மல் ஹெட் டவுன் அந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாத உடனே சால்வ் ஆகிடுச்சா இல்லையாண்டு ரன்னிங் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது வந்து நோ ப்ராப்ளம் ஆனதுனால நம்ம வந்து கான்ஃபிடண்டாக சொல்லலாம் இது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. பட் ஸ்டில் ஒரு ஹாஃப் டே நம்ம வந்து ரன் பண்ணணும். ரன் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து கான்ஃபிடண்டாக நாங்கள் ரெடி ஆகிடுச்சு கொடுக்கலாம். டிஸ்பிளே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. போர்டு வேலை ஃபைனலாக கீபோர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரூஸ் எதுவும் போடல. ஏன் ஸ்க்ரூஸ் எப்போ போட மாட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆன் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறவரை ஸ்க்ரூஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது அப்நார்மாலிட்டி அப்படின்னா திரும்ப ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆன் பண்ணி டிஸ்பிளே பார்க்கலாம். ஆன் பண்ணி டிஸ்பிளே வந்துருச்சு. வா, ஓகே ஓகே, நம்ம அதில் கீபோர்ட் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.